லெஜண்ட் சரவணா நடிக்கும் லீடர் திரைப்படம் உங்கள் திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். ராணி கார்த்திக் வணக்கம். இப்போ நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணிக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? இப்போ ரெண்டு பேர் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ். இல்ல ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு ரொம்ப லார்ஜான ஸ்பெக்ட்ரத்துல பாக்கணும்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான்னு பேசக்கூடிய விஷயம் இல்ல. முதல்ல என்னன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கும் திமுகவுக்குமான உறவுன்றது ரொம்ப கொள்கை பிடிப்பான ஒரு உறவா இருந்தது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சது முதல்ல மு.க. ஸ்டாலின் தான். அந்த அளவுக்கு பிணைப்பா இருந்த உறவு எப்ப பிரவீன் மாதிரியான ஆட்களோ மற்ற பிஸ்கோடுங்கிற மாதிரியான ஆட்களும் கூட்டணி பத்தி பேச ஆரம்பிச்சாங்களோ, அதை ராகுல் காந்தி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாரோ, அப்பவே அந்த உறவுல ஒரு பெரிய பிணப்பும் விரிசலும் விழுந்துருச்சு. இத எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மம்தா இப்ப சொல்றாங்க இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே வரணும், புதிய கூட்டணிக்கு மு.க. ஸ்டாலின் தலைமை தாங்கணும்ன்ற லெவலுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போகுது. இது மேல்மட்டத்துல உள்ளது. அடிமட்டத்துல பார்க்கும்போது எந்த ஒரு திமுக தொண்டனுக்கும் இது வரைக்கும் நீங்க இன்னும் சொல்ல போனா வெளிப்படையான விமர்சனம் என்னன்னா, தேர்தல் காலத்துல மட்டும் ஆக்டிவ் மோடுக்கு போகக்கூடிய கட்சி தான். ஐயா கூட சொன்னாரு, போராட்டங்கள் தான் கிராம கமிட்டி நடத்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உடனே ஞாபகத்துக்கு வருது ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, 4 பேரோட சேர்ந்து ரயில மறிச்ச ஒரு போராட்டம். இன்னொன்னு, ஹத்ராஸ்ல தங்களுடைய தேசிய தலைவர் ராகுல் காந்தி தாக்கப்படுறாரு, அவரை புடிச்சு வெளியே தள்ளுறாங்க, அங்க உள்ள வரக்கூடாதுன்னு மேன் ஹேண்ட்லிங் செய்யப்படுறாரு. அப்ப கூட இங்க ஒரு தொண்டர்கள் ஒரு தன்னிச்சையா கிளர்ந்து ஒரு போராட்டம் பண்ணல. ஒரே குறுக்கீடு சமீபத்தில் 2 முறை நான் போராட்டத்தில் அரெஸ்ட் ஆயிருக்கேன். நான் 2 முறை அரெஸ்ட் ஆயிருக்கேன். 1000 பேரோட திரு செல்வ பெருந்தைய தலைமையில நான் போயிருக்கேன். தவறான தகவலை தயவு செய்து சொல்லாதீங்க. நான் 2 முறை அரெஸ்ட் ஆகி போயிருக்கேன் இந்த 2 மாசத்துல. ராகுல் காந்தி தங்களுடைய தலைவர் தாக்கப்படும் போது அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினாங்களா? நடத்தினோம் சார். உங்களுக்கு தெரியாது, ஊடகம் சொல்லல. இப்ப மாணிக்க தாவரை பத்தி ஒரு தவறான தகவல் ஊடகம் சொல்லுது, ஆனா விலகவே இல்லைங்கிறாரு. இதுதான் சார் ஊடகம். அதுல உள்ள நாடகத்தை பத்தி நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம 2 பேர் பேசுறத கேட்கிற நெறியாளரும் ஒரு ஊடகவியலாளர் தான். நான் அவருக்கு தெரியும். நான் இதுக்குள்ளே பொதுவான பேச்சு தான், எல்லாரையும் சொல்ல போறது இல்ல. நான் ஊடகம்னா சில ஊடகங்கள் நடத்தும் அல்லது பல ஊடகம் நடத்தும், எல்லாரும் இல்ல. நீங்க நல்லவரா இருக்கலாம், ஒரு சிலர் மோசமானவரா இருக்கலாம், எல்லாரையும் சேர்த்து சொல்ல முடியாது. பொதுவா தான் சொல்றேன். 5 போராட்டங்கள் பட்டியலிடுங்க சார். நீங்க 5 போராட்டங்கள் காங்கிரஸ் மாவட்ட அளவுல ஒவ்வொரு மாவட்டத்திலும் போராடிச்சுன்னா 5 போராட்டங்கள் சொல்லுங்க சார். நான் கேட்கிறேன் ஊடகவியலாளர். நீங்க சொன்ன ராகுல் காந்தி விஷயத்துக்கு ஒண்ணு, ரெண்டாவது கேஸுக்காண்டி நாங்கள் போராடினோம். அதே மாதிரி இதுக்கு பார்லிமெண்ட்ல நடந்த அந்த தவறுக்காக போராடினோம். இப்படி தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு தான் சார் இருக்கோம். அதே மாதிரி தமிழ் விஷயத்துக்கு போராடினோம். இப்படி பல விஷயங்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். ஊடக வெளிச்சங்களுக்கு இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்க நாங்கள் செய்கிற போராட்டத்தை கொஞ்சம் பார்த்து மக்களுக்கு சொல்லுங்க சார். சரி, ஓகே. இப்ப அவர் சொல்றது ஒரு பேச்சுக்கே வச்சுக்குவோம். ஒரு போராடுற இயக்கம் இருக்குல்ல, ஒரு போராடுற இயக்கத்துல ஒரு தொகுதிக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுன்றது அவ்வளவு கஷ்டமான ஒண்ணா இருக்காது. நேற்று எனக்கு தெரிந்த ரொம்ப ஒரு ஹை லெவல் சோர்ஸ பேசும்போது சொன்னா, இன்னும் 4 தொகுதிக்கு எங்களுக்கு கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கோம், யார போடுறதுன்னு தெரியல. தேடிக்கிட்டு இருக்கோன்றது கூட காயப்படுத்துற வார்த்தையா கூட இருக்கலாம், ஆனா உண்மை சார். இதுவும் தவறான தகவல் சார். அங்கே நான் டெல்லியில 2 நாள் சார், டெல்லியில 2 நாள் இருந்தேன். ஒவ்வொரு தொகுதிக்கு 4 பேர் 5 பேர் டெல்லிக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே 20 பேர் 30 பேர் 50 பேர்னு மனு செஞ்சிருக்காங்க. அங்கே ஒவ்வொரு தொகுதிக்கு 4 பேர் நிக்கிறாங்க. நானும் நின்றுட்டு வரேன். இங்க பிரச்சனை என்னன்னா, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி வெற்றி வாய்ப்பில்லாத தொகுதி தான். 28ல 10 மட்டும் தான் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி. மிச்சம் உள்ள 18. இந்த மிச்சம் உள்ள 18க்கும் நான் சொல்ல வந்த விஷயம், ஏன் திமுக ராணி கார்த்திக் ஒரு இடையூறு இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி வெற்றி வாய்ப்பில்லாத தொகுதி அப்படின்னீங்க. கடந்த முறை 25 இடங்கள் கொடுக்கப்பட்டது. அப்பையும் இதே விமர்சனம் தான் வைக்கப்பட்டது. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி வெற்றி வாய்ப்புள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில், இன்னும் சொல்ல போனால் சென்னையில் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி வேளச்சேரி தொகுதியே கூட அது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் சொல்லப்பட்டது. அது போக மற்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தொகுதி. ஆனால் அவுட் ஆஃப் 25 18 கிடைத்தது அவங்களுக்கு. சரிங்களா? ஒரு நிமிஷம். அது இதுல இந்த பெர்ஸ்பெக்டிவ் அது டிஃபர் ஆகுது தானே, அப்ப அது மாறுபடுது தானே. அதுல
அது டிஃபர் ஆகுதுதான். அதுக்குதான் அந்த ஒப்பீடு சொல்ல வந்தேன். திமுக காங்கிரஸ் உறவு, இவங்க 2 பேர் பேசினது, காங்கிரஸ் சார்பா பேசினது, அந்த ராகுல் காந்தி வந்து வேடிக்கை பார்த்ததுன்றது எல்லாமே திமுக தொண்டன் இருக்கான்ல அவன் மன்னதளவுல ராகுல் காந்தி வேடிக்கை பார்த்தாரு ஒரு தவறான தகவலை தயவு செய்து சொல்லாதீங்க சார். ராகுல் காந்தி வேடிக்கை பார்த்தாரு சொல்லாதீங்க. ராகுல் காந்தி வேடிக்கை பார்த்து தெரிஞ்சிருந்தா இந்த கூட்டணி மரியாதை சார். அந்த மரியாதை இப்ப இல்ல. இவங்க என்னடா ஒரு சீட்டுக்காக இவ்வளவு வந்து கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க, நம்ம கூட்டணியிலே கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அது ராகுல் காந்தி வேடிக்கை பார்க்கறான்ற எண்ணம் திமுக தொண்டர்களுக்கு ஒரு விலகல் மனப்பான்மை வந்துருச்சு. திமுகவுக்கு ஆதரவா பேசுற மாதிரி நினைச்சு திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்காதீங்க சார். தயவு செய்து நீங்க திமுகவுக்கு ஆதரவு மாதிரி பேசிட்டு காங்கிரஸ் தோத்தாலும் அங்க அதிமுக தான் வரும், பிஜேபி தான் வரும். அதனால காங்கிரஸை பொறுத்தவரை ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாரு. இல்ல ரைட், உங்க பெர்ஸ்பெக்டிவ் சொன்னீங்க, அவர் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாரு. ராணிகா நான் ஏற்கல, நீங்க அதுக்கு முரண் சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் பாருங்க, டி நகர் அண்ட் வேளச்சேரி தீவிரமா வேலை பார்த்தாங்க. அவங்க வேலை பார்த்தவங்களுக்கு சீட்டு கிடைச்சதா, வேளச்சேரியில வேலை பார்த்த விஜயசூர்யாவுக்கு சீட்டு கிடைச்சதா கிடைக்கலன்றதை தாண்டி கடந்த 5 வருஷமாவே களத்துல தொடர்ச்சியா வேலை பார்த்தாங்க. இது இல்லாம குத்துவிளக்கு பூஜையில ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் எந்தெந்த இடங்கள்லாம் தங்களால வந்து வேலை பார்க்க முடியுமோ அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு லாங் டேர்ம் விஷனோட, லாங் டேர்ம் பிளானோட இருக்காங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த எலெக்ஷன் வருதா, நம்ம நிப்போம், நம்மளை எப்படியாவது கூட இருக்கிற ஆட்கள் சேர்ந்து ஜெயிக்க வச்சிருவாங்க. அப்படிதான் நீங்க சொன்ன நெறியாளர் சொன்ன இதுக்கு முன்னாடியான தேர்தலையும் அப்படிதான் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அப்ப பிஜேபி 4 இடத்துல சார் ஜெயிச்சிச்சு, அண்ணாமலையே தோத்தாரு சார். அந்த பிணைப்பு இப்ப இல்ல. அது இல்லங்கும் போது மற்ற எல்லாருக்குமே ஒரு யோசனை வருது, திமுக ஏதாவது உள்ளடி வேலை பார்க்குமோ. உள்ளடி வேலை பார்க்கலனா கூட பிரச்சனை இல்ல, தங்களுக்காக திமுக களத்துல நிக்குமா நிக்காதான்ற பயம் இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கணும்ன்ற ஒரு நெருக்கடி இருந்தாலும் கூட உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள், ஏன்னா நீங்க இயல்பாவே தொண்டர்களுக்கு ஒரு விளக்கம் வந்துருச்சு அப்படின்னா, அத நீங்க கட்சி தலைமையே சொன்னாலும், அது ராணுவ ஒழுங்குல இருக்கக்கூடிய தலைமையாவே இருந்துச்சுனாலும் இவங்களுக்கு எதுக்குப்பா பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துரும். அது இந்த தேர்தல்ல கண்டிப்பா நிச்சயம் பிரதிபலிக்கும் நினைக்கிறேன். இந்த தேர்தலும் இப்ப நடக்கக்கூடிய மூவும், இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2 நாள்ல அறிவிப்பு வரலாம், எப்படியா இருந்தாலும் அறிவிப்பு வரதான் போகுது, அறிவிப்பு வராம போறது கிடையாது. அது எங்க நான் வந்து தீக்குளிக்க முயற்சி பண்ணுவேன்னு சொன்னாலும் சரி, போராட்டம் பண்ணாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அறிவிப்பு வரும், முடிஞ்சிடும் இந்த பிரச்சனை. ஆனா நான் இந்த பிரச்சனைகளை பாக்குறது ரொம்ப லாங் டர்மா பாக்குறேன். இது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையான அந்த ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்ப நீங்க ராணி கார்த்திக், இது வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில கூடிய பிரச்சனை எப்படி திரு இதயத்துல்லா அது வந்து இப்ப சொல்லுவார். நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப அப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாக கருதி இருந்தால் கூட்டணிக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடங்கள்ல கடந்த முறை விட இந்த முறை அதிகமான இடங்கள் கொடுத்திருக்க மாட்டாங்க, ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கி இருக்க மாட்டாங்க, அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் கிடைச்சிருக்காது, நிறைய சான்சஸ் இருக்குல்ல. திமுகவுடைய தலைமையின் கீழே தானே காங்கிரஸ் இருக்கு. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க காங்கிரஸ் ஒதுக்குன தொகுதியை வச்சே பார்த்திருக்கலாம். ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு முன்னாடியும் வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகள்னு இருந்தது. ஆனா இந்த முறை அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறதுன்றது வாய்ப்பே இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள். அதாவது எங்கெல்லாம் திமுக வேண்டாம்னு தவிர்க்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு போயிருக்கு. நீங்க அதனாலதான் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறத மற்ற இதர கட்சிகளுக்கு 2 சீட்டு 3 சீட்டு கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு உதயசூரியன்ல நிக்கிறத இன்சிஸ்ட் பண்ணதுக்கான காரணமும் அவர்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு தகவல் சார். நீங்க சார் ஒரே ஒரு தகவல், ராணி கார்த்திக் ஒரே தகவல். நாங்க ஏற்கனவே சார் அடிப்படை சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் 2 பேரும் பேசினா சரியா வரும். புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப தப்பு. காங்கிரஸ் உடைய வெற்றி தேவைதான். காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறது வந்து ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் ஸ்டாலினுக்கும் திமுக கூட்டணிக்கும் அவசியம் தான். ராணி கார்த்திக் உடைய நிறைவு கருத்து என்னன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது என்னன்னா, கட்டமைப்பு ரீதியா பலமா இல்லாத கட்சிக்காக இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னு ஒரு உட்டோப்பியன் கனவு மாதிரிதான் தோணும். இப்ப என்னன்னா, ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பத்தோட கதை மாதிரிதான் தோணுது. ஏன்னா
தேசிய அளவிலையும் சரி தமிழ்நாட்டு அளவிலையும் சரி அந்த பெரிய எண்ண மனப்பான்மையிலிருந்து நான் வரமாட்டேன். கட்சியை இப்ப வரைக்கும் ராகுல் காந்தியால முழுக்க கண்ட்ரோல் எடுக்க முடியல. நீங்க இந்த எம்எல்ஏ எலெக்ஷனை விட்டுருவோம், அடுத்து இன்னும் 3 வருஷத்துல எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. இந்த 3 வருஷத்துக்குள்ள ஏதாவது மாற்றம் நடந்துருமானா இல்ல. இந்தியா கூட்டணியும் அவ்வளவு வலுவா இல்ல. எனவே இதை செய்யறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் ராகுல் காந்தி பண்ணல. அப்ப ராகுல் காந்தி பண்ணலங்கும் போது திமுகவுடைய ரொம்ப அடிப்படையான அந்த பாசிச பாஜக எதிர்ப்புன்ற இடத்துல தான் இந்த கொள்கை கூட்டணின்றதே உருவாகுது. அப்படி இருக்கிறப்ப திமுகவோட சப்போர்ட்ல தான் நாடாளுமன்றத்துல வந்து காங்கிரஸ் இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒரு 2 சீட்டு 3 சீட்டு அதிகபட்சம் பெற்றிருப்பாங்களா திமுக கொடுக்கணும்னு நினைச்சதை விட. அந்த ஒரு 3 சீட்டுக்காக இவங்க பேசின பேச்சு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு கூட்டணிக்கு உண்டான பேச்சு கிடையாது. அது ராகுல் காந்தி வேடிக்கை பார்த்ததும் சரி கிடையாது. இந்த எலெக்ஷன்ல மீண்டும் தரம் தாழ்ந்தங்கிற வார்த்தையை தயவு செய்து சொல்லாதீங்க சார். நீங்க கேவலமானங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, தரம் தாழ்ந்தங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது தவறு சார், நீங்க புரிஞ்சுக்கங்க. காங்கிரஸ்க்கு பர்சன்டேஜ் கம்மியாகும். ராணி கார்த்திக். லெஜெண்ட் சரவணா நடிக்கும் லீடர் திரைப்படம் உங்கள் திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல்.